இன்றைக்கு உங்க குடும்பத்துல பார்க்கும்போது ஏதோ ஒரு சுமை இருக்கிறது என்று ஆவியானவர் சொல்லுகிறார். உங்களுடைய கழுத்துல ஏதோ ஒரு நுகம் இருக்கிறது என்று சொல்லுகிறார். இந்த ரெண்டு காரியம் உங்க வாழ்க்கையில இருக்கிறதுனால தான் கர்த்தரால உங்க குடும்பத்துல சில காரியத்தை செய்ய முடியாதபடி காணப்பட்டு கொண்டிருக்கிறீங்க. உன்னுடைய பின்பதாக இருந்து போராடுகிற வல்லமை இருக்கிறது. அந்த வல்லமை தான் உங்க நிமிர முடியாதபடி கட்டி வைத்திருக்குது. இன்னைக்கு சொல்லுகிறேன், அன்பு தேவ மகனே, என் அன்பு சகோதரி, உங்களுடைய குடும்பத்துல ஏதோ சாத்தான் கட்டி வைத்திருக்கிறான். அது எத்தனை ஆண்டுகள் தெரியல, ஆனா உங்க வாழ்க்கையில எத்தனை ஆண்டுகள் கட்டி வைத்திருந்தாலும் அந்த கட்டிலிருந்து என் ஆவியானவர் உடைக்க போறார். உங்க வீடுகளுக்குள்ள இருக்கிற என்ன விதமான வல்லமைகள் போராடி கொண்டிருந்தாலும், உங்க குடும்பத்தை அலக்களிக்கிற வல்லமையா இருந்தாலும், உங்க குடும்பத்தை ஆசீர்வதிக்க முடியாதபடி போராடுகிற என்ன விதமான பார்வனின் வல்லமையா இருந்தாலும், ஆவியானுடைய வல்லமை உங்க குடும்பத்தை தொட்டு உங்க மேல ஒரு தேவ வல்லமை இறங்கி வந்து அந்த சுமையை ஆவியான விடுதலை ஆக்க போகிறார். நம்புறீங்களா?